ஹாய் எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வீக் எண்டு வந்தாச்சு. இன்றைக்கி உங்களோட டே எப்படி போகுது? சண்டே சும்மா பரபரப்பாக ஓடிட்டுருக்கா? எப்படி இருக்குது? கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இது வந்துட்டு நேற்று விலாக் சாட்டர்டே எடுத்தது. நான் டெய்லரிங் கிளாஸ் வேறு கிளம்பணும். அர்ஜென்ட்டில் சரி சீக்கிரம் சமைச்சிருவோன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணுறதா பிளான் பண்ணி காலையில் லேட்டாக எழுந்து நிறையா சமைச்சு லேட்டாகி கடைசியில் கிளாஸுக்கே 11:30க்கு தான் போனேன். 10 மணிக்கு போக வேண்டியதுன்னு பிளான் பண்ணினது. ஆனால் 11:30க்கு தான் போனேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறக்கில்ல. அந்த அன்றைக்கி காளான் கிரேவி, கீரை பொரியல், ரசம் எல்லாம் வச்சுருந்தேன். காளான் கிரேவி எப்படி செய்கிறது, என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமுங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை 2, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 கிராம்பு போட்டிருந்தேன். போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். பெரிய வெங்காயம் இல்லாதனால, பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான். சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் கருவேப்பிலையும், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தேன். நம்ம காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதெல்லாம் நல்லா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா அது 2ம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் அதை அந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நிஜமாக அதை போட்டு வதக்கும்போது கறி குழம்புக்கு சமைக்கிற மாதிரியே இருந்தது. அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக இருந்தாலுமே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே வதக்கும் போது சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 2 தக்காளி, சின்ன சைஸாக இருந்தால் 4 தக்காளி. நான் சின்ன சைஸாக இருந்துச்சதுனால 4 தக்காளி போட்டு ஒரு 5, 6 முந்திரி போட்டு அரைச்சேன். ஏன்னா அந்த குழம்பு அந்த கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வரக்கு முந்திரி போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 5 முந்திரி போட்டிருந்தேன். நீங்களும் அது மாதிரி முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இங்கே கொத்தமல்லி, புதினா எல்லாம் எண்ணெயோடு நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் அந்த தக்காளி, முந்திரி பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் கிளறி விட்டு அதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட நமக்கு என்னென்ன மசாலாஸ் வேணுமோ, நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். இங்கே காரமும் சாப்பிட மாட்டாங்க அதனால். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கறி மசால் தூள் கொஞ்சமாக, எதுவுமே நிறையா போட வேணாம். எல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பரட்டிக்கணும். அதுக்கப்புறம் காளானை எடுத்து போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு நமக்கு குழம்புக்கு எவ்வளோ நீடு இருக்குது, தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா காளான் ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டோன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஊற்றி நல்லா ஒரு பரட்டி விட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரு, அந்த அரோமாலாம் நிஜமாக கறி குழம்பு வச்ச ஃபீலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தாலும் எனக்காக ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணேன்னா, இந்த கிரேவியெல்லாம் வதங்கிட்டுருக்கும்போதே நான் என்ன பண்ணேன்னா, கீரையெல்லாம் எடுத்து நாளைக்கு சமையலுக்கு சிறுகீரை வாங்கிட்டு வச்சுருந்தேன்னா அந்த கீரையெல்லாம் சரி க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுத்திருந்தேன். அதெல்லாம் அப்படியே வர கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செங்கீரை பொரியல் ஒரு சைட்லேயும், அப்படியே ஒரு சைடில் ரசமும் வச்சு அப்படியே நம்மளோட சமையல் வேலையை முடிச்சுட்டு அறக்க பறக்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு
பெரிய தம்பி கூட வரானாம். அவனையும் கிளப்பி கூட்டிக்கிட்டு ஓடியாச்சு டெய்லரிங் கிளாஸ்க்கு. நீங்களாம் எப்படி டைமிங் செட் பண்ணி வேலை செய்வீங்க? நான் இந்த டைமுக்கு தான் எந்திரிப்பேன், நான் இப்படி தான் வேலை செய்வேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் பாட்டுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு நான் திரும்பி பார்க்கும்போது ட்ரைபேட் கீழே கிடக்கு. தம்பி வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. ஐயையோ என்னடா பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நெஞ்செல்லாம் நம்மக்கிட்டே இருக்காது போல், அந்தளவுக்கு பண்ணி வச்சிட்றானுங்க. இதனால தான் நான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் சும்மா கையில் கிச்சனை மட்டும் வீடியோ எடுக்கிறது, சமைக்கிறது மட்டும் வீடியோ எடுக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் சரி இந்த அளவுக்கு எடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதான் அந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ இதெல்லாம் வந்து சும்மா அந்த எல்லாம் மசாலா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். இப்படி தான் நான் வந்து என்னோடய டைமிங்கை ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். இந்த ஒர்க் பண்ணும்போது இந்த ஒர்க் இடையில பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணாததுனால கொஞ்சம் ஈஸியாக நான் வேலையெல்லாம் முடிச்சிட்றேன்னு வைங்களேன். இப்போ நான் சமைச்சு முடிச்சுட்டு வரும்போது என்னோடய கிச்சன் பார்க்கும்போது பக்காவாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ தான் நான் போய் அடுத்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். ஆனால் நான் வந்து எல்லா டைமும் இப்படியே நீ க்ளீனாக வச்சுக்குவேன்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் ஒரு டைம் மொடை வந்துடும், பாத்திரம் விளக்காமல் போடுவேன், கிச்சனை க்ளீன் பண்ணாமல் போடுவேன், எல்லாமே நானும் பண்ணுவேன். ஆனால் எனி டைம் அப்படி இருக்காது பாருங்கள். அப்பப்போ கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்போது, ஒரு மொடையாக இருக்கும்போது, வேலை செய்ய முடியல போங்கடா அப்படிங்கும்போதெல்லாம் அப்படி போட்டுருவேன். இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி கடைசியாக நம்மளோட கிச்சன் இப்படி ஒரு லுக் விடும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அப்படித்தானே? கீரையெல்லாம் பொறிச்சு க்ளீன் பண்ணி கவரில் போட்டு வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. அப்புறம் செங்கீரை பொரியல் வணக்கினது இது கொஞ்சமாக தான் வந்திருந்தது, ஒரு கட்டு போட்டால் அது கொஞ்சமாக தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி, அது அப்புறம் ரசம் மணக்க நம்மளோட ஸ்டைலில் ரசம், அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாதவங்க. அப்புறம் சாதம் வடித்தாச்சு. அடுத்து காளான் கிரேவி, சும்மா சூப்பராக இருந்ததுங்க காளான் கிரேவி. நான் வந்து சும்மா பெருமைக்காக பீத்த பெருமைக்காக நான் செஞ்சேன் அப்படிங்கிறக்காகலாம் சொல்லலை, நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. என்னோடய சேனலில் வர மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நான் டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்தால் மட்டும்தான் போடுவேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எண்ட் ஆயிடுச்சு.